நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3 மற்றும் 4. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 3:02 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 8:14 வரை போராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று காலை 8:14 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:14 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசினியர்கள். இன்று வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. உறவினர் ஒருவர் எதிர்பார்ப்புடன் உங்களை அணுகக்கூடும். பணம் கேட்டும் தொந்தரவு செய்யக்கூடும். இன்று தர்ம சங்கடத்தில் இன்று நீங்க தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இயன்ற அளவில் மற்றவர்களுக்கு உதவிகளை புரிவீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து வளர மாற்று உபாயம் பயன்படுத்துங்க. பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடும். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக்கும். வீணான விஷயங்கள்ல மட்டும் தலையிட வேண்டாம். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். செல்வம் கரையக்கூடிய சூழல் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். சொந்த பந்தங்களிடம் அளவுடன் பழகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்கள் இன்று மன வலிமை கொண்டவராக காணக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். புரியாத புதிருக்கு விடை கிடைக்கும். குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக உயர்ந்து காட்டுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்ப்புடன் சிலர் உங்களை அணுகக்கூடும். பணம் கேட்டும் தொந்தரவு செய்யக்கூடும். தொழில் நெருக்கடிகளை எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு சீரான முன்னேற்றம் இருக்க கொடுங்க. வரவு செலவுகளை இன்று நீங்க சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். பரணி. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. மனமும் இன்று கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். இருக்கும் பணத்தை வைத்துக் திட்டங்கள் இருக்கட்டும். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் மட்டும் வாங்க வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். எண்ணம் செயலும் இன்று உத்தியோகம் அதிகமாக பிறக்குங்க. விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் உற்பத்தி விற்பனையும் சராசரி அளவில் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று, பண நெருக்கடியை இன்று நீங்க கொஞ்சம் சந்திக்க வேண்டியிருக்கும். பண வரவும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. என்ன ஒன்று, செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்லுங்க. சந்தேக பார்வையை குறைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். இருப்பினும் எதையும் யோசித்து செய்யுங்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் நாம எதையும் பார்த்துக் கொள்ளலாம். இன்று சீரான பண வரவை கிடைக்க கொடுங்க. வீண் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவது நல்லது. காரியத்தில் தடை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வீணான விஷயங்களை தலையிட வேண்டாம்.
முயற்சித்து பாருங்கள், எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். செல்வ சேர்க்கையும் ஏற்படக்கூடுங்க. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு வேகம் ஏற்படக்கூடுங்க. உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சொந்த பந்தங்களிடம் அளவுடன் பழகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். சந்திராஷ்டிர முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். பெண்கள் இன்று யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். காதலின் நெருக்கடியில் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. குழப்பம் வேண்டாங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்று மாணவர்கள் அவசரப்பட வேண்டாம். விளையாடும் பொழுது ரொம்ப கவனமாக விளையாடுங்கள். மூர்க்கத்தனமாக விளையாட வேண்டாம். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். வழக்கு விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எண்ணம் செயலில் புதிய உத்வேகம் பிறக்க கொடுங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். பயப்படாதீர்கள். ரோகிணி. குழப்பங்களுக்கு மட்டும் துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். நல்ல வகையில் உங்களை தேடி வர கொடுங்க. நட்பிடம் இன்று அமைதியை வெளிப்படுத்துவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மிருகசிரிஷம். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெடுநாளைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். தாராள மனசு கொண்டவராக இருப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய நல்ல எண்ணங்களையும் இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவா இருக்காதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். உங்களுடைய அனுபவ அறிவும் இன்று பரிமளிக்க கொடுங்க. தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. புகழ்ச்சிக்கெல்லாம் இன்று நீங்க மயங்க மாட்டீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். இன்று தாராள அளவில் பணவரவு இருக்கக்கூடும். நல்லவர்கள் நட்பாக கூடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வெகு நாள் வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். செல்வ போக வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. தேவையான பண உதவிகளும் கிடைக்க பெறுவீர்கள். மற்றவர் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. திடீர் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். யாரையும் எதிர்த்து பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது. குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்கள் இயன்ற அளவில் அடுத்தவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருக்கும். பிள்ளைகளை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். செய்தொழில் மாற்றம் இருக்கும். இன்று பெண்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக் கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டாம். காதலில் கொஞ்சம் பொறுமை இருப்பது நல்லது. இன்று மாணவர்கள் விடாபிடியாக எதிலும் ஈடுபடுவீர்கள். மாற்றங்களை உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். இன்று நல்லவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. முடிஞ்சளவு மாணவர்கள் இந்த விடுமுறை நாளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று உதவி என்று வருபவருக்கு உதவிகளை செய்து கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அனுபவ அறிவும் இன்று கண்டிப்பாக பரிமளிக்கும். வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். மனமும் இன்று மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. சொன்ன சொல்லையும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். நினைத்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சகோதர வழியில் உங்களுக்கு
தேவையான உதவிகளை கிடைக்க பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மனம் கொணாமல் இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். திருவாதிரை, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. திடீர் பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முன் கோபங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. புனர்பூசம், இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். நினைத்த வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று அற்புதமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறரது சிரமத்தை நீங்க பெரிதுபடுத்த மாட்டீர்கள். சூழ்நிலை உணர்ந்து செயல்படுவது மிக நல்லது. பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்கக்கூடும். கால அவகாசத்தில் எல்லாம் உங்களுக்கு சரியாக நிறைவேறக்கூடும். பண செலவும் இன்று அதிகரிக்கக்கூடும். தியானம், தெய்வ வழிபாடு மன அமைதி பெற உதவுங்க. இன்று எதிர்பாளையந்தரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை அவசியம். கடன் கொடுப்பது, வாங்குவது போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். முக்கியமாக பைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பண வரவு சீராக அதிகரிக்க கொடுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஓயாத வேலையும் அலைச்சலும் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் கடினமான சூழல் இருக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைதி விடக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. இன்று பெண்களுக்கு மாற்றங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். ஏற்றமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். காதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் சரியாகும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்படாதீர்கள். இன்று மாணவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். இந்த விடுமுறை நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பண செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். கடன் கொடுப்பது, வாங்குவது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம், நெருக்கடியான சூழல் கொஞ்சம் நிலவ கொடுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. சிக்கனமாக செலவு செய்வது ரொம்ப நல்லது. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். கவன நடைமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும். சிலர் அதிருப்திக்கு கொஞ்சம் உள்ளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆயில்யம், இன்று பின்தங்கிய நிலையிலிருந்து கண்டிப்பாக மாறுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மற்றவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. உறவினர் வருகை இன்று இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். உடல் உழைப்பும் அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை சமாளித்து வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. நிகழ்கால தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கினுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏனோ தானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு இன்று நீங்க மதிப்பு கொடுப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு அற்புதம் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. மனப்பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சிலரது பேச்சு உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பேச்சு குறைத்துக் கொண்டு பணியில் ஆர்வம் கொள்வது மிக நல்லது. தொழில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். செலவுகளுக்கு சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக பயன்பட கொடுங்க. வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும்.
பல சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாற்றங்களையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். இன்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மன கஷ்டம் ஏற்பட்டதும் கண்டிப்பாக மாறும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று இடைவிடாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். வாகன யோகங்களையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் முன்னேற்றம் காண்பதற்கு தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உடல் கொஞ்சம் வெப்பம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்கள் என்று ஆழ்ந்த சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. பெண்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வியாபார நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் ஏற்படக்கூடும். விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வர பாருங்கள். நல்ல வகையில முன்னேற்றம் இருக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க முழு முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய தெம்பும் உற்சாகமும் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. வியாபார போட்டிகளும் நீங்கி விட கொடுங்க. நீண்ட நாட்களாக நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. எதிர்ப்புகள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. பண கஷ்டம் கண்டிப்பாக கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். மாலை நேர மகிழ்ச்சி கொடுக்கும். கூடுமானவரை இன்று நீங்க சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது மிக நல்லது. உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் போட்டிகளை சரி செய்து கொள்வீர்கள். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். யார் என்ன சொன்னாலும் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு பலம் துணையாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை செய்து முடிப்பீர்கள். உற்பத்தி விற்பனை இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கரைக்கட்டும். உடல் உழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்க கொடுங்க. புது தெம்பும் உற்சாகமும் இன்று ஏற்படக்கூடும். புதிய பதவிகள் உங்களை தேடி வர கொடுங்க. நாசுக்காக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பண கஷ்டம் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று எளிதில் யோகமான நல்ல பலனை அடைய முடியுங்க. எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபார போட்டிகள் கண்டிப்பாக நீங்கும். நீண்ட நாட்களாக நிலைவில் இருந்த பணம் கையில் வர கொடுங்க. பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும், விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அமைதியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மாணவர்கள் இன்று மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கொண்டாடி மகிழ்வர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று எதிர்ப்புகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். தொழில் வியாபாரமும் அற்புதமாக நடைபெற கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பண கஷ்டம் கண்டிப்பாக நீங்குங்க.
தெய்வ அருள் துணையாக இருக்கக்கூடும். சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டு விடுங்கள். இன்று குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கூடுமானவரை எதையும் யோசித்து செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமைந்துவிடக் கொடுங்க. அஸ்தம் எதிர்பாராத வகையில் நன்மை நடக்கக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உறவினர் வருகை இன்று இருக்கக்கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். இன்று நீங்க வேறு வீட்டுக்கு குடி போகலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உடைய எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடுங்க. சித்திரை இன்று வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை நிலவியது கண்டிப்பாக மாறும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். மதிய நுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். சிறிய வேலை ஒன்று அதிகமாக சுமையாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நல்வழியை கொடுக்கும். சுமாரான அளவில் தான் பணம் கிடைக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இரவு பகலாக கஷ்டப்பட்டதற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. தயவு செய்து பெண்கள் மற்றும் நகைகளை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். காசு பணத்தை கூட பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று பொதுவாகவே துலாம் ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். சில விஷயங்களை மட்டும் தெளிவுடன் இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும், பாடுபட வேண்டியிருக்கும். இன்று நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்கத்தான் செய்கின்றது. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். இன்று தீவிர முயற்சி எடுத்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்ல கொடுங்க. வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மனசுக்குள் தைரியம் உண்டாக கொடுங்க. பணவரவு இன்று திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்களும் இன்று மேலோங்கி விடக் கொடுங்க. இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகையும் இன்று இருக்கக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவிருக்கட்டும். பெண்கள் ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக கை கொடுங்க. பயப்பட வேண்டாம். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். என்ன ஒன்று, பொருட்களை மட்டும் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். மனம் குளறுபடியாக காணப்படும். குழப்பமாக இருக்கக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவருக்கு இன்று மனோதைரியம் கொடுங்க. வாழ்க்கையில எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விடுமுறை நாளாய் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க அடுத்தவர் மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். வெறும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இயன்ற அளவில் உதவிகளை செய்து வருவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தீவிர முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மன கஷ்டம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாளாக இருக்க கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. விசாகம் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடும் கண்டிப்பாக வேண்டும். கோரிக்கைகளும் இன்று நிறைவேற கொடுங்க. இன்று எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி சிறப்புடன் வழிநடத்தி செல்லக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று ஓரளவு உங்களுக்கு பொன்னான நாளாக அமைந்துவிடக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது.
தொழில் அசுர வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடுங்க. அனுகூலமான காரணி கண்டிப்பாக பலம் பெறக்கூடும். உபரி பண வருமானமும் வரக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கக்கூடும். ஒற்றுமையும் கண்டிப்பாக நிறைந்து காணப்படக்கூடும். அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்குங்க. எதிலும் உற்சாகம் கண்டிப்பாக பிறக்கும். பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவீர்கள். கலைத்துறையினர் சீரான நிலையில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதிகம் சிரமம் எடுத்தால் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட முடியுங்க. பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட இப்பொழுது அதிகமாக தான் இருக்கக்கூடும். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கையை நீங்க விட்டுவிட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். குழப்பங்கள் எல்லாம் கூட சரியாகும். காதல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்துவது மிக நல்லது. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பாடங்களை நீங்க முழுமையாக கவனிக்க வேண்டும். இந்த விடுமுறை நாளையெல்லாம் நல்ல விதமாக கொண்டாடி மகிழ வேண்டும். எதையும் கற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார நிலையும் இன்று சீராக உயரக் கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். அனுஷம். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று நீங்க பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. வாயு சம்பந்தப்பட்ட பொருட்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கேட்டை. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிலும் உங்களுக்கு அற்புதம் கண்டிப்பாக நிகழுங்க. இன்று உணவு விஷயங்களை கட்டுப்பாடுடன் இருக்க பாருங்கள். உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசி நேயர்கள். என்ற தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் நிறைவேறக்கூடும். நண்பர்கள் உதவியால் முக்கியமான விஷயத்துல சுமூகமான தீர்வு கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற்று புதிய சாதனை உருவாகக்கூடும். உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. ஞாபக திறன் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எதிலும் யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி இருக்கும். சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்கும். மிகவும் வேண்டியவரை பயணத்தின் காரணமாக பெரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. தனுசு ராசினியர்களுக்கு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இழுபறியாக உள்ள பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கின்றது. செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இன்று உரிமை அதிகாரம் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. தவறான வழிமுறைகளில் சென்றால் பணம் செலவு ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு முக்கியமாக கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழிப்பது நல்லது. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சகோதர சகோதரி வேலை நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. காதலில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். காதலில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் முடிவெடுப்பதே நல்லது. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோ தனமாக இருந்து விட வேண்டாம். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். வழக்கமான பணியில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட கொடுங்க. சமூக அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நண்பர்கள் உதவியால் உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடும். போராடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று முன்கோபத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. நல்லவர்கள் நட்பு கண்டிப்பாக கிடைக்கும். இன்று உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம். இன்று செல்வ செழிப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் இன்று எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட இப்பொழுது வெற்றி கிடைக்குங்க. கெட்ட சகவாசத்தை மட்டும் அடியோடு ஒழியுங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. பணிகளை மனதில் நிறுத்தி செயல்படுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் தயவு செய்து எடுக்க வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது மிக நல்லது. அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்பட கொடுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாகவும் இருக்க கொடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள் அவ்வப்போது வரக்கூடும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் பெரிதாக இல்லைங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். இன்று யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசரமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். அது மட்டுமில்லை, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள், அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. உடல் சோர்வு கொஞ்சம் இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று நீங்க உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடுங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் பேசி நேரம் செலவிடுவீர்கள். இன்று பெண்கள் தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தட வேண்டாம். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பிடிவாத குணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். எண்ணம் ஒன்று குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள், தெளிவாக படியுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாக கூடும். சிரமங்களை படிப்படியாக தவிர்த்து விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமம் குறையுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ பாருங்கள். திருவோணம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிறருக்காக வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்ல தேர்வு எதிலும் ஏற்பட கொடுங்க. வாகனங்களால் உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் சோர்வு இல்லாமல் இருப்பது நல்லது. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசி நேயர்கள். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கக்கூடும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க. உங்க நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக வந்துவிட்டது, பயப்பட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்த்து பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுத்துவது நல்லது. மனசுக்குள் உதித்த திட்டம் செயல் வடிவம் பெறும். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான பணிகளை மேற்கொள்வீர்கள்.
கூடுதலாகவே பண வருமானம் கிடைக்க கொடுங்க. உறவுகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. தொடர்ந்து சற்று சிரமம் எடுத்தால் வெற்றி நிச்சயம். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கண்டிப்பாக இருக்கும். உடன் பணிபுரிவோரால் அனுசரணைகள் கொஞ்சம் உண்டாகுங்க. உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாம். எந்த வேலையும் நேரம் தவறாமல் செய்வது நல்லது. தள்ளி போடுவதும் கொஞ்சம் கூடாது. அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று அலட்சியம் காட்ட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்று உங்களுக்கு மனோ தைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. செல்வ செழிப்பும் இன்று ஏற்பட கொடுங்க. உழைப்பும் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. இன்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். காதல் போன்ற விவகாரங்கள் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். என்ன செய்யலாம் என்று புரியாத புதிராக இருக்கும். விட்டுப்பிடிப்பதுதான் சிறப்பு. என்று மாணவர்கள் அவசரப்பட வேண்டாம். கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உயர்கல்வியில என்ன படிக்கப் போகின்றோம் என்று குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். குழப்பம் மட்டும் வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக தெளிவும் இருக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவ்விட்டம். இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையுங்க. பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. வெளியூர் பயணத்திட்டத்தில் சில பாதுகாப்பை நீங்க பின்பற்ற வேண்டும். உடைமைகள் மீது கவனம் இருக்க வேண்டும். காசு பணத்தையும் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று உங்களுக்கு வாகன செலவுகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. சதயம். மிகவும் பொறுப்பாக இருக்க பாருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். மன அமைதி ஏற்படுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. யோசித்து எதையும் செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. அவ பெயர் வராமல் இன்று நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். தக்க நிலையில் உங்களுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எந்த வேலையும் நீங்க நேரம் தவறாமல் செய்து வருவீர்கள். காலையில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளதுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று முடிந்தவரை எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இருந்தாலும் அவ பெயர் வராமல் மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிகழ்கால தேவைகள் எல்லாம் கடைசி நேரத்தை தான் பூர்த்தியாகும். மன தெளிவை ஏற்படுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். கடின உழைப்பு இன்று மேம்பட கொடுங்க. முக்கியமான செலவுக்கு கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். தாயின் ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். தொழில் செய்பவர்கள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். தேயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியிலிருந்து விடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் பிறக்க கொடுங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். அதே நேரம் சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நீண்ட தூர தகவல் நல்ல தகவலாகவே வரக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலைக்கான உத்தரவாத கடிதம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். என்ன ஒன்று பணி சுமையும் இருக்கக்கூடும். எல்லா பணிகளையும் ஏற கட்டிவிட்டு ஓய்வும் எடுத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லுங்க. குழப்பங்களை சரி கட்டி விடுவது நல்லது. காதலில் வேண்டாத வேலையில ஈடுபட வேண்டாம். தயவு செய்து சந்தேக பார்வை கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் துளி கூட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் வேண்டாம். படிப்பில் முழுமையான அக்கறை கொள்ளுங்கள். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பெற்றோரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று உங்களுக்கு எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். அவ பெயர் ஏற்படாமல் வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. சுமூகமான தீர்வு கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உடல் ஆரோக்கியம் கூட மேம்பட கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி இன்று சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழ கொடுங்க. தாயின் சொல்லை தட்ட மாட்டீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்ன ஒன்று கட்டுக்கடங்காமல் செலவுகள் இருக்கும். சில பணிகள் கால தாமதமாக நடக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. எதையும் சமாளித்து ஓட்டி செல்வீர்கள். இன்று உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.